This conference will now be recorded. Yeah, today is session 1. We are going to create the hybrid framework using Selenium from scratch. Okay, if you want to know more about this hybrid framework, you should be good in two frameworks: data driven frameworks and keyword driven frameworks. Data drivenum keyword driven தெரிஞ்சா மட்டும்தான் hybrid frameworks create பண்ண முடியும். Because hybrid frameworks is a combination of data driven frameworks plus keyword driven frameworks. Okay, see, this hybrid frameworkல போறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, only for the code maintenance. It's very easy and efficient way you can do the code maintenance. அப்போ உங்களுக்கு புரியணும் கோட் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, ரீயூசல் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கும், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் தனியார் கிளாஸ்ல இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டல் மெத்தட்ஸ்லாம் தனியார் கிளாஸ்ல இருக்கும், லாக் ஃபோர்ஜெல்லாம் வேற ஒரு கிளாஸ்ல இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கோட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை கால் பண்ணி டெஸ்ட் கேஸை கால் பண்ணுவீங்களே தவிர கால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, தட்ஸ் வை தி சேயிங் கோட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட். ஓகேங்களா, just assume that you are not creating any framework கிரியேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரிப்ட்ல you will write all the lines of code. ஒரே ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவீங்க, you will add the log4j code, extend report கூட யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 10 டைம்ஸ் லாகின் பண்ணணும், 10 டைம்ஸ் லாகின் பண்ணணும். அப்போ 10 டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, அந்த கோடை டூப்ளிகேட் பண்ணிட்டே வருவீங்க. கரெக்டா, 10 டைம்ஸ் யூ வில் டூப்ளிகேட் த கோட். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா கோட் டூப்ளிகேஷன் வில் அக்கர் as well as it's very difficult to maintain the code. ஏன்னா நான் 10 டைம்ஸ் லாகின் பண்ணணும். then listen here, 10 times I want to login, 10 டைம்ஸ் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது சேம் கோட் என்ன பண்ணுவேன், ஒரு வாட் லாகின் பண்ண கூட என்ன பண்ணுவேன், சேம் கோட் 10 டைம்ஸ் ஐ வில் ரிப்பீட் பண்ணிட்டே வருவேன். அப்போ கோட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டூப்ளிகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ், இஃப் எனி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் ஃபெயில்டு, ஆப்ஜெக்ட்னா எக்ஸ்பாத் ஃபெயில் ஆனாலும் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் வித்தவுட் யூசிங் த ஃப்ரேம்வொர்க்ஸ். ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் ஃபெயில்ட், எந்த ஆப்ஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னு தெரியாது, எந்த எக்ஸ்பாத் ஃபெயில் ஆச்சுன்னு தெரியாது. ஆப்ஜெக்ட் மீன்ஸ் எக்ஸ்பாத், எந்த எக்ஸ்பாத் ஃபெயில் ஆச்சுன்னு தெரியாது, எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னு தெரியாது. இது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், code maintenance very easier and efficient way can able to handle the bugs, sorry, exceptions. Second thing is uh, you can avoid the code duplication. இந்த ரெண்டு விஷயத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் போறாங்க. ஓகேவா, இப்போ கேட்கலாம் நீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா, if you don't talk about hybrid frameworks, the combination of data driven frameworks plus keyword driven frameworks. ஓகேங்களா, keyword driven frameworks. ஓகேங்களா, இது தெரிஞ்ச, இந்த ரெண்டுமே தெரிஞ்சா மட்டும்தான் ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ண முடியும். ஆனா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, keyword driven framework விட்டுருவாங்க. ஓகேங்களா, வெறும் டேட்டா driven வச்சு என்ன பண்ணுவாங்க, they will create the frameworks. okay, but they will say it's hybrid frameworks. ஓகேங்களா, ஆனா இது ரெண்டுமே கலந்ததான் உங்களுக்கு என்னது hybrid frameworks. எக்ஸல் ஷீட் வந்து ரீட் பண்ணவும் செய்யணும், as well as keyword என்ன தெரியுதா, ஒரு கீவேர்டும் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான். ஆக்சுவலா அந்த கீவேர்டை கால் பண்ணும்போது அந்த ஆக்ஷன்ஸ் வந்து கால் ஆகும், கிளிக்ன்ற ஆக்ஷன் கால் ஆகும். கிளிக்ன்றது என்ன பண்ணுவீங்க, ஒரு மெத்தட் எழுதுவீங்க, அந்த கிளிக்ன்ற மெத்தட் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளிக் ஆக்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே கலந்தது தான் ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகே, நவ இந்த ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரோடியூஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோட் ரீயூசபிலிட்டி, கோட் reusability. Second thing is maintenance will be very easier. Maintenance na யாருன்னா
மெயின்டெனன்ஸ் பண்றது எப்படின்னா ஐ வில் சே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோட் ரீயூசபிலிட்டி சொல்லிட்டேன். கோட் ரீயூசபிலிட்டி சொல்லிட்டேன் இஸ் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோட் மெயின்டெனன்ஸ். கோட் மெயின்டெனன்ஸ் கோட் மெயின்டெனன்ஸ் எப்படின்னா ரீயூசபிள் மெத்தட்ஸ்லாம் ஒரு கிளாஸ்ல இருக்கும். ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வேற கிளாஸ்ல இருக்கும். கரெக்டா? log4j மெத்தட்ஸ்ல இருக்கும், தனியா கிளாஸ்ல இருக்கும். கிளாஸ் இருக்குமா? இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஒரு கிளாஸ்ல இருக்கும். டிரைவர் ஸ்கிரிப்ட் இதுதான் வந்து இதான் மெயின் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா எந்த டிரைவர் ரன் பண்ணணும், குரோம் டிரைவர் ரன் பண்ணணுமா, ஃபயர்பாக்ஸ் ரன் பண்ணணுமா சொல்லிட்டு டிரைவர் ஸ்கிரிப்ட் இருக்கும். இது வந்து தனியாக கிளாஸ்ல இருக்கும். இப்போ டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல 50th லைன் ஃபெயில் ஆகுது, 50th லைன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50th லைன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த மெத்தடை போய் பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெத்தட் போகும். ஓகேங்களா? ரீசல் மெத்தட்ஸ் போகும். போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து அழகா என்ன பண்ணலாம், கோடை ஃபிக்ஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். இந்த எல்லா கோடுமே ஒரே கிளாஸ்ல எழுதுனா என் கோட் மெயின்டெனன்ஸ் பெட்டரா இருக்குமா இல்ல ஒஸ்டா இருக்குமா? வேக் சார், if I write all these methods in the same class, எனக்கு 50th லைன் ஃபெயில் ஆகும்போது என்னால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியுமா? என்னால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேங்களா? that's why the saying is code maintenance very very easier if you're getting hybrid frameworks. Hybrid means operational data driven plus queue driven frameworks. ஓகேங்களா? இங்க சொல்றோம். Second thing is code maintenance, and then third thing is first one is code reusability, second one is code maintenance, and then third one is, and right here அதுதே வாங்க இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா கொடுத்துருக்கானா கோட் ரீடபிலிட்டி. ரீடபிலிட்டி என்ன தெரியுமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாருங்க, I have written result methods in the class name பத்தி util இருக்கு. util என்ன பண்ணுவீங்க? you will keep all the result methods வைப்பீங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் எழுதுறேன் பாருங்களேன். public void click மெத்தட் இருக்கு. அப்போ இந்த மெத்தட் படிக்கும்போது என்ன தெரியுது? பிரகாஷ் சார் என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த மெத்தட் படிக்கும்போது என்ன தெரியுதுங்க? படிக்கும்போது என்ன தெரியும் கேட்டேன். பப்ளிக் வாய்ட் கிளிக் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரகாஷ்? பப்ளிக் வாய்ட் கிளிக் இருக்கு. அப்ப என்ன மீனிங்? ஆக்சுவலா கிளிக்ன்றது என்ன மீனிங் பிரகாஷ்? we want to click the particular element இருக்கு. இது மாதிரி வந்து மெத்தட் கிரியேட் பண்ணும்போது மீனிங்ஃபுல்லா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா everyone can understand. Even after 2 years someone is coming to a company, if they see your code they can able to understand. That is called code readability. ஓகேங்களா? ரீடபிலிட்டி ஓகேங்களா? இது மாதிரி என்னன்னா கோட் எழுதும்போது even though any unknown person can able to see your code, they can able to it's readable இருக்கணும். அவங்களுக்கு பார்த்த உடனே புரியணும். ஆக்சுவலா இந்த மெத்தட் கிளிக் பண்றதுக்கு ஓகேங்களா அப்படின்னு புரியணும். ஓகே ஃபைன். The third thing is code readability, and then fourth one I can see reduced காஸ்ட் சொல்லலாமா? காஸ்ட் வைக்கலாம். reduced cost of script maintenance. என்ன மீனிங் தெரியுமா? இப்போ நான் எல்லா மெத்தடுமே ஒரு ரீயூசல் மெத்தட் வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த மெத்தடை கால் பண்ணி என்னோட ஸ்கிரிப்டுக்கு எதாவது மாத்திக்கலாமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு கிளிக் சம் ஆக்ஷன் கிளிக் பண்ணணும், டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும், என்ன பண்ணலாம்? பில்ட் கிளாஸ்ல போயிட்டு
அந்த கிளாஸ் மெத்தடை கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாட்டியும் கிளிக்குக்காக போய் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் டாட் கிளிக் எழுத தேவையில்ல. அந்த கோட் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி மெத்தட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஒரு வாட்டி என்ன பண்ண தேவையில்ல, நான் நியூ கோட் எழுத தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சிம்பிளா சொல்லவா? இப்போ ஒரு அந்த அப்ளிகேஷன் இருக்கு, இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கிளிக், சென்கீஸ், ஆக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோ ஐடி மெத்தட்ஸ், சிக்யூரிட்டி மெத்தட்ஸ், அப்பாச்சி பிடி பாக்ஸ் ரீடர் மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட யூட்டிலிட்டிஸ் எழுதிட்டேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் என்னால என்ன பண்ண முடியுது, ஆட்டோமேட் பண்ண முடியுது. இப்போ ஐ அம் டேக்கிங் டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ். ஆரஞ்சு HRM வெப்சைட் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட் ஆர்டர் பண்ணணும். நான் வந்து கோட நியூ எழுதணுமா சொல்லுங்க. நான் இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லா மெத்தடும் எழுதிட்டேன். ஆக்சுவலா கிளிக், சென்கீஸ் எல்லாம் எழுதிட்டேன். எனக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆக்சுவலா ஐ ஹேவ் ஒன் ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அப்போ என்னால இந்த அப்ளிகேஷன் ஆர்டர் பண்ண முடியுமா, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணுமா? ஃபர்ஸ்ட்ல வந்து மெத்தட்லாம் எழுதணுமா, இல்லனா இந்த ஃப்ரேம் ஒர்க் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. I'm asking question to you. Bhaskar, open your mouth and say the answer. We can use the. If I use methods for this application, அந்த framework வச்சு இந்த ஃப்ரேம்வொர்க்கான மெத்தட் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் டெவலப் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னா ஒரு லாகின் பேஜுக்கு எழுதியிருக்கேன். லாகின் பேஜுக்கு அப்புறம் வந்து கிளிக் பண்ற சென்டென்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். அந்த மெத்தடை இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க. கேன் யூஸ் ஆர் நாட்? நான் சொல்றது புரியுதா? கிளிக், சென்கீஸ் அப்புறம் எல்லாம் எழுதிட்டேன், கவன மெத்தட் எழுதிட்டேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா முடியாது? எஸ் ஆர் நோ? முடியும் சார், பண்ண முடியும். பண்ண முடியும். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் ஹியர் as reduced cost of script maintenance. ஓகேங்களா? என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு ஃப்ரேம்வொர்க் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. 5 டெவலப்பர்ஸ் கிரியேட் a framework. they are used all the reusable methods எழுதி வச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து பே பண்றேன். 2 months நான் பே பண்ணிட்டேன். ஓகேங்களா? 10 lakhs நான் பே பண்ணிட்டேன். இப்போ வேற ஒரு அப்ளிகேஷன் கிளையண்ட் வருது. இப்போ நான் திருப்பியும் வந்து அதே ஃப்ரேம்வொர்க் நான் பில்ட் பண்ணணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு காஸ்ட் வந்து நான் திருப்பி வந்து நான் வந்து $5 ரெக்ரூட் பண்ணிட்டு அகைன் ஐ வாண்ட் டு பே ஆர் நாட்? நான் பே பண்ணணுமா சொல்லுங்க ராஜா. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை வச்சு ஒரு 5 டெவலப்பர்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரேம்வொர்க் டெவலப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? they have done all the reusable methods. இப்போ கிளையண்ட் கிட்ட வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் வருது. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் வந்து 5 டெவலப்பர் ரெக்ரூட் பண்ணி திருப்பியும் வந்து reusable methods எழுதணுமா? क्वेश्चन புரியலையா? I took 5 developers. The 5 developers written the reusable methods for my Hybrid frameworks. இந்த அப்ளிகேஷன் ஆர்டர் பண்ணிட்டேன். Next month I am getting this application. ஆரஞ்சு தரம் வருது. இப்போ again I want to recruit 5 developers. ரெக்ரூட் பண்ணி திருப்பியும் மெத்தட்ஸ் எழுதணுமா? No need sir. I am asking Bhaskar. Bhaskar is not opening the mouth. நான் கேட்டது புரிஞ்சுதா உங்களுக்கு பாஸ்கர்? புரியலையா? say yes or no. சார் புரிஞ்சதுங்க சார். ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்ட தேவையில்லைங்க சார். அதில் இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் சார். திருப்பவும் அந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் ரெடியூஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ரெடியூஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒன்ஸ் நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஒன்ஸ் அதாவது that's why everyone preferring this Hybrid frameworks is a combination of data driven plus keyword driven frameworks. Okay,
This is the fourth one actually. Now, next one is higher portability. ஓகேங்களா, higher portability. Fifth one is very important point, higher portability. ஏன் இந்த ஹையர் போர்ட்டபிலிட்டி சொல்றாங்கன்னா, இட்ஸ் மோபைல். போர்ட்டபிலிட்டி என்ன அர்த்தம்? இட்ஸ் அ மோபைல் அர்த்தம். நீங்க என்ன பண்ணலாம், எந்த சர்வர்லயும் ரன் பண்ணலாம், எந்த விண்டோஸ்ல ரன் பண்ணலாம், லினக்ஸ்ல ரன் பண்ணலாம், ஓகேங்களா, எனி ப்ரௌசர் ரன் பண்ணலாம். யூ கேன் ரன் இன் த கிளவுட் அஸ் வெல். கிளவுட்லயும் உங்களால் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, that framework you can run anywhere. ஓகேங்களா, you can run in cloud, you can run in any browser ரன் பண்ணலாம், lambda testன்ற cloud browser testing tool ரன் பண்ணலாம். It's highly portable. Portable means mobile. ஓகேங்களா, that's what these are the 5 important points for creating any frameworks. If you're creating any framework, these are the advantages. One should be code readability, code maintenance, code readability, reduced cost of script maintenance. Fifth one is higher portability. கிளவுட்லயும் ரன் பண்ணலாம், சர்வர்ல ரன் பண்ணலாம். ஓகேங்களா, எனி கிளவுட் டெஸ்டிங் டூல் மூலமா எங்க பண்ணலாம், எந்த லொகேஷன் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, you can run anywhere. Once you scripted the framework, you can run anywhere. Okay, that's what they're saying. These are the advantages for any frameworks. That's why you're going for frameworks. And then now we're going to discuss about the hybrid frameworks. Hybrid framework நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் a mix of data driven and keyword driven frameworks. ஆனா நீங்க கம்பெனில பாத்தீங்கன்னா, சில கம்பெனில பாத்தீங்கன்னா keyword driven யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் data driven யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, they will say it's hybrid frameworks. Hybrid frameworks பாத்தீங்கன்னா everything will be customized, report is customized, log4j is customized, everything is customized, எல்லாம் ஓனா இருக்கும் actually. That's why it's in every company it's having a high weightage. If you're going for any interview, they will give preference only for the hybrid frameworks, not for other frameworks, not for any testing frameworks. Testing framework is built-in frameworks, but here everything you have to create by the developers, automation developers. Okay, now I'm going to say in this hybrid frameworks, keyword as well as test data is externalized. அப்படின்னா என்ன தெரியுமா, டெஸ்ட் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கும். Test data means, for example, if I want to automate this application, I want to provide username, password, as well as I want to provide some information about the patient information எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேஷண்டோட இன்ஃபார்மேஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ல வச்சுக்கலாம், ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி ஃபைல்லையும் வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, தட்ஸ் வாட் தி சேயிங் இஸ் that test data wait a minute, test data இருங்க ஒரு நிமிஷம். the keywords and the test data is externalized. externalized னா அர்த்தம் எக்ஸ்டர்னலா வச்சுக்கிறது, கோட்ல வச்சுக்காம எக்ஸ்டர்னலா வச்சுக்க போறீங்க. I am asking question to Prakash, why we are keeping the test data in a spreadsheet? ஏ கோட்ல வச்சுக்கலாம்ல, ஏ டெஸ்ட் டேட்டா வந்து நான் வந்து தனியா ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கிறேன்? Answer the question. Why I can keep the test data in the code itself, right? சென்கிஸ்ல என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ்ல டெஸ்ட் டேட்டா தரலாம். ஏன் நான் வந்து தனியா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்ல வச்சுக்கிறேன், ஏன் டேட்டாபேஸ்ல வச்சுக்கிறேன்? Prakash, answer. So we can retrieve easily, sir, and then multiple thousand of data, multiple data we can retrieve easily. Suppose in this code means it can be maybe it's changed or it's a duplication only. See Prakash, whenever you are speaking, ஓகேங்களா, பேசும்போது பொறுமையா பேசுங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, first thing what you have to say, you have to keep the test data as external. தெரியுமா உங்களுக்கு? டெஸ்ட் டேட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா, if I keep the இங்க இருங்க, if I written some code, I written 10 lines of code. இந்த 10 lines of codeல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்கிஸ் யூஸ் பண்றேன்.
send keys யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டூயிங் சம் யூசர் நேம் உள்ள பாஸ் பண்றேன் ஓகேங்களா. பாஸ் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு யூசர் நேம் பாஸ் பண்ணணும். எவ்ரி டைம் கான் கோ அண்ட் சேஞ்ச் த கோட அடிக்கடிக்க மாத்திட்டு இருக்க முடியாது ஓகேங்களா. அது ஒரு ரீசன். செகண்ட் திங் இஸ் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் ஆல் த டெஸ்ட் டேட்டா இந்த எக்ஸல் ஷீட்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும் மெத்தடுக்கு பாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. தென் ஒன்லி த மெத்தட் வில் பி ரீயூசபிள். இஃப் யூ ஹார்ட் கோட் ஆல் திஸ் வேல்யூஸ் மெத்தட் வில் நாட் ரீயூசபிள் ஓகேங்களா. தேர்ட் திங் இஸ் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் வில் பி வெரி ஈஸியர் பிகாஸ் இஃப் ஐ ஹார்ட் கோட் ஆல் த வேல்யூஸ் ஓகேங்களா என்னால வந்து ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியா இருக்காது, ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இஃப் ஐ வாண்ட் டு டெஸ்ட் மல்டிபிள் யூசர் டேட்டா, ஒரு அப்ளிகேஷன்ல மல்டிபிள் யூசர் டேட்டா செக் பண்ணணும் அப்படின்னா நான் அதே ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் 10,000 டைம் ஃபார் எக்ஸாம்பிள் 100 டைம்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அட்மின் 1 இருக்கு வச்சுங்களேன், 1 வைக்க போறேன், அதை 2 வைக்கணும்னா இதே கூட என்ன பண்ணணும் 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். கோட் டூப்ளிகேஷன் வந்துடும் ஓகேங்களா. இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா we keeping the test data in a external spreadsheet வச்சுக்கிறோம். புரியுதா? நான் யூசர் நேம் வந்து டிஃப்ரெண்ட் யூசர் நேம் பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் ஆக்சுவலா எனக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்கிரிப்ட் 10 டைம்ஸோ 100 டைம்ஸோ ரெப்ளிகேட் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா. அப்போ கோட் மிஷின்ல ஆக்கும். தட்ஸ் வை ஐ segregating the test data from the code and putting in the spreadsheet ஓகேங்களா. then my code maintenance will be very easier as well as code duplication will not occur ஓகேங்களா. ஒரே ஃபங்க்ஷன் அடிக்க என்ன பண்ண தேவையில்ல, அதே கோட திருப்பி எழுத தேவையில்ல. ஒன்ஸ் கோட் எழுத பண்ணுங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி அந்த டேட்டா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணுங்க மெத்தடுக்கு பாஸ் பண்ணிடுங்க. now fine, now that's what I'm saying here is you want to keep the test data and keywords as externalize சொல்றாங்க ஓகேங்களா. though it's a hybrid frameworks, it's a combination data driven plus keyword driven frameworks. Keywords are stored in a separate Java class file. நீங்க யாரெல்லாம் கீவேர்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கீவேர்ட் ட்ரிவன் நீங்க ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலா கீவேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், காட்டுறேன் பாருங்க. I can show my keyword driven frameworks because 2 months back we have created a keyword driven frameworks and the keyword driven frameworks பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல எழுதிருப்பேன், ஒரு ஆக்ஷனும் ஒரு மெத்தடா இருக்கும். I'll show my frameworks now. Okay, that's what saying is test data பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுக்கணும். கீவேர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைல்ல இருக்கும் ஓகேங்களா. இப்ப காட்டுறேன், let it open and then test data பாத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ல வச்சுக்கலாம், ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல வச்சுக்கலாம். ஓகே, 1 minute, I will take a pause. This conference will now be recorded. now keywords are stored in a separate Java class file இருக்கு ஓகேங்களா. கீவேர்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா இதுதான் என்னோட keyword framework. select from drop downன்றது ஒரு கீவேர்டு, இது ஒரு மெத்தட் தான் ஆக்சுவலா, இது ஒரு கீவேர்டு ஓகேங்களா. இதே பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா செட் டெக்ஸ்ட்ன்றது டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன் கீவேர்டு ஓகேங்களா. இது மாதிரி ஒரு மெத்தடா எழுதி ஒரு கிளாஸ் ஃபைல் வச்சிருப்பேன் ஓகேங்களா. that's what the saying is keywords are stored in a separate Java class file. டெஸ்ட் டேட்டா என்ன பண்ணலாம் தெரியுமா, ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸல் ஃபைல் வச்சுக்கலாம், ஆர் யூ கேன் கீப் இன் டேட்டாபேஸ். யூ கேன் யூஸ் Oracle database or MySQL database, whichever database has less latency அந்த DB யூஸ் பண்ணிக்கலாம். latency means delay. Okay, now I going to show the execution flow of the hybrid frameworks in Selenium. ஓகேங்களா. hybrid frameworksல we going to see the execution flow பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா okay, we going to see yeah, 1 minute இருங்க. okay, we have 10 points here. ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது whenever your script is running it will read your configuration file. in the configuration file you will keep the உங்க framework path, அப்புறம் வந்து என்ன browser invoke பண்ணணும் ஓகேங்களா,
and then ரிப்போர்ட்டிங்கோட ஃபைல் நேம் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிரைவர் கிளாஸ் வில் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் and then what browser I have to invoke and what's the reporting name and then timestamp எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன environment UID environment இல்ல வந்து SID environment எல்லா environment information எல்லாம் கேதர் பண்ணி உங்க டிரைவர் கிளாஸ் மூலமா ரன் பண்ணணும். டிரைவர் கிளாஸ் நத்திங் பட் யுவர் மெயின் மெத்தட். இட் வில் இன்வோக் எவ்ரி டைம் ஓகேங்களா. எப்பப்பெல்லாம் நீங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்றீங்களோ அப்போ டிரைவர் கிளாஸ் இன்வோக் ஆகும். இன்வோக் ஆயிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா it will first read from the configuration file. That's what I'm saying is execution starts while reading the configuration file. In the configuration file we keep all kind of static informations like framework path and then browser configurations and then what OS versions and then reporting path, reporting file name, and then what kind of environment it is, UID environment or SID environment. All kind of static informations will be kept in this config folder குள்ள ஒரு ஜாவா ஃபைல் இருக்கும், that is called config class இருக்கும். அது மூலமா என்ன பண்ணனும், you going to keep all the informations through driver class. I going to read those configuration files and then execute my test cases. Okay, next பாத்தீங்கன்னா second thing is I going to have one input file. இன்புட் ஃபோல்டருக்குள்ள ஒரு இன்புட் ஃபைல் இருக்கும். இந்த இன்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா we have name of test cases, test case name இருக்கும், run flag இருக்கும். run flagனா புரியுதா, அந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணணுமா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். அப்புறம் கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அப்புறம் ரன் ஸ்டேட்டஸ் இருக்கும் ஓகேங்களா. இட்ஸ் சிமிலர் லுக்ஸ் லைக் எ கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். நம்ம கீவேர்ட் ட்ரிவன்ல என்ன பண்ணணுமோ அந்த கான்செப்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட இது பார்த்துக்கலாம். நீங்க பார்த்துக்கலாமா? யூ கேன் கோ டு எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா போங்க. இதில் போனீங்க அப்படின்னா ஐ கேன் ஷோ த ஷீட்ஸ். ஓகே, இதில் போங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்க பண்ணணும். Yeah, this is test actually. Yeah, தெரியுதா? இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா வர இருங்க. நேம் ஆஃப் டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நேம் ஆஃப் டெஸ்ட் கேஸ் இருக்கா? டெஸ்ட் கேஸ் என்ன இருக்கு, இருங்க வர. நேம் ஆஃப் டெஸ்ட் கேஸ் இருக்கா, இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு ஓகேங்களா. நேம் ஆஃப் டெஸ்ட் கேஸ் இருக்கணும். ரன் ஃபிளாக் இருக்கா பாருங்க. இங்க இந்த டெஸ்ட் கேஸ்ல இல்லையா, நான் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலா வெயிட் பண்ணுங்க, இங்க இருக்காது. ஒரு ஷீட் தனியா இருக்கும், ஷீட். அந்த ஷீட் ஓபன் பண்றேன். Yeah, for test data. Yeah, I'll open one more sheet. இருங்க. டெஸ்ட் கேஸ்க்குள்ள இருக்கா, இல்லையே. பேக்கப்ல வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, பேக்கப்ல இருக்கு நினைக்கிறேன். ஓகே, now you can see here this is our test case. சரிங்களா, இதுதான் என்னோட டெஸ்ட் கேஸ். தெரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், டெஸ்ட் கேஸ் ஐடி இருக்கும், அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஜ் ஆப்ஜெக்ட், இது வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல உங்களுக்கு எக்ஸ்பாத் இருக்கும். அந்த கீயை மேப் பண்ணி வச்சிருப்பேன் இதுல ஓகேங்களா. அப்புறம் ஆக்ஷன் கீவர்ட்ஸ் இருக்கும். ஆக்ஷன் கீவர்ட்ஸ் நதிங் பட் யுவர் மெத்தட் நேம், ஓபன் ப்ரௌசர், நேவிகேட், வெயிட் ஃபார், செட் டெக்ஸ்ட், கிளிக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட மெத்தட் நேம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பேன் நான், ஆக்சுவலா என்னங்க பண்ணிருப்பேன், மெத்தட் நேமை கால் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. இந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ன்றது கீ வேல்யூ வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கும், அந்த கீயை மேப் பண்ணி வச்சிருப்பேன்.
it will read the property file and then it will take the value எடுத்து இந்த டெஸ்ட் கேஸுக்கு பாஸ் பண்ணும். டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட சென்ட் கீஸ் கொடுக்குற யூசர் டேட்டா. குரோம் செட் டெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, அட்மின் 1 2 3 இதெல்லாம் நீங்க கொடுக்குற டேட்டாஸ். ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்கான். வாட் தே சேயிங் ஹியர் இஸ் you have to provide an excel sheet, you have to provide the name of test cases, run flag தரணும், எந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகணுமோ run flag தரணும், கமெண்ட்ஸ் தரணும். I can show here கமெண்ட்ஸ் இருக்கா, கமெண்ட்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா. ஓகேங்களா, இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரன் ஸ்டேட்டஸ் இருக்கும். ரன் ஸ்டேட்டஸ்னா எது ரன் ஆகணும் எது ரன் ஆகக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது. ஓகேங்களா, அண்ட் தென் அண்ட் தேர்ட் திங் இஸ் நேம் ஆஃப் த டெஸ்ட் கேஸ், இந்த டெஸ்ட் சூட் ஷீட்ல கொடுத்துருவீங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இங்க ஆக்சுவல் தரல, இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டெஸ்ட் கேஸ் நேம் கொடுத்துடணும். ஓகேங்களா, அது ஷீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு ரன் பண்ணணும். அண்ட் தென் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா, இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஐ வில் while writing the code I will go one by one. ஓகேங்களா, இது ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணா புரிய போறது இல்லை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ண காலம் நேம்ஸ், கீவேர்டு, லொக்கேட்டர், ஆர்குமெண்ட்ஸ், கமாண்ட்ஸ், ரன் ஸ்டேட்டஸ், ரிட்டர்ன் வேல்யூ எல்லாமே இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, now இப்போ வந்து இதெல்லாம் வந்து கீவேர்ட் ட்ரிவனுக்கான அப்ரோச். ஆக்சுவலா கீவேர்ட் ட்ரிவனுக்கான அப்ரோச் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, the first component is function library. The first component is function library. Okay, function library na enna theriyuma artham, you can keep all the user defined methods for each user action. Prakash, can you say what is function library? Function is nothing but we're going to keep all the reusable methods for every action. என்ன பண்றது, அதுல ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லையா. என்ன சொல்லலாம், இதெல்லாம் இது எல்லாம் சேர்ந்தது என்னது, எல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபங்க்ஷன் லைப்ரரி. We have written all these reusable methods. We have different actions. எல்லா ஆக்ஷன்ஸ் சேர்ந்தது உங்களுக்கு என்னது, ஒரு ஃபங்க்ஷன் லைப்ரரி. புரியுதா? This is the first component. This is the first component in hybrid frameworks. First component in hybrid frameworks function library. Second one is Excel sheet to store keywords. Excel sheet to store keywords. இந்த ஃபார்மட் நவர்க்கா பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபார்மட் நவர்க்கா உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் ஐடி கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் ஸ்டெப்ஸ் காமிச்ச பாருங்க. இதுதான் உங்களோட செகண்ட் ஆப்ஷன். That is called Excel sheet to store keywords. Excel sheet to store keywords. Keywords எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. Open browser, navigate, wait for, set text, click, wait for, click. உங்க எல்லா கீவேர்ட்ஸையும் நான் வந்து எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சொல்லுங்க, வச்சுக்கணும் இல்லையா? That's the second component for hybrid frameworks. First function library இருக்கணும். Second வந்து Excel sheet to store keywords இதுவும் இருக்கணும். Third வந்து design test case template. ஓகேங்களா, design test case template இதான் design template. இக்க பாருங்க, இதான் ஃபுல்லா template. test case scenario இருக்கணும், description இருக்கணும், page name, page object, action keywords, data set. data setனா நீங்க கொடுக்கிற user data and result and then author name. இதுதான் ஒரு இது மாதிரி டிசைன் டெம்ப்ளேட்டும் இருக்கணும். டிசைன் டெம்ப்ளேட்டும் இருக்கணும். ஓகே, fourth one is object repository for elements locators. உங்க எக்ஸ்பாத்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைல் வச்சுக்கலாம், இல்லனா என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். that is called object repository for elements and locators. Okay, fifth component is test scripts or driver scripts. ஏன்னா இந்த driver scriptல தான் பாத்தீங்கன்னா
மெயின் மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட எக்ஸல் ஷீட்ல இருக்க டெம்ப்ளேட் ரீட் பண்ணி உங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண வைக்கும். These are the 5 components for your hybrid frameworks. ஓகேவா? அவன் கோட் கொடுத்துருக்கான், இல்லை பார்க்காதீங்க, சாம்பிள் கோட் ஆக்சுவலா. இப்போ இந்த 5 காமெண்ட்ஸ் ஞாபகம் பாருங்க உங்களுக்கு. இந்த 5 காமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? First is function library. Wait, can you say what is function library? Can you say what is function library? So return all the reusable method for every actions. All reusable methods will be stored in that class that is called function library. So again, Prakash, can you say Excel sheet to store keywords? Second component, Excel sheet to store keywords. We have stored the every action keywords in the Excel sheet, sir, with the description. Template. In the template சொல்லுங்க. Don't say Excel sheet. It's a template actually. ஓகேங்களா? இது மாதிரி action keywords என்ன பண்ணணும்? நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் actually. இதெல்லாம் ஒரு action keywords ஒரு methods actually. ஒரு Java methods. ஓகேங்களா? Next, third one is Devendran. Can you say what is a design test case template? What is design test case template? என்ன? Design test case template னா என்னங்க அர்த்தம்? Bhaskar, can you say what is design test case template? Test case ID, test ID, scenario ID, description, page name, page objective, action keywords, data set result, இதெல்லாம் சேர்த்து தான் என்னது உங்களுக்கு டெம்ப்ளேட் சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? தேவேந்திரன், listen carefully. Design test case template. Devendran, can you answer what is object repository for elements and locators? Object repository என்ன ஆக்சுவலா என்னது? XPath, CS selectorலாம் என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். That is called object repository for elements and locators. Fifth one is test script or drive script. This is our main method. Main method மூலம் என்ன பண்ண போறீங்கன்னா, it will going to read your configuration files. Configuration filesல என்ன browser கொடுத்தீங்களோ அந்த browser இன்வோக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும்? டெஸ்ட் டேட்டால வந்து எக்ஸல் ஷீட்ல இருந்து டெஸ்ட் டேட்டால எடுத்து ஃபைனல் ரன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு அவுட்புட் ஃபோல்டர்ல போட்டுரும். ஓகேங்களா? போட்டு லாக் ஃபைல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் சூட்லாம் தனியாக ஒரு பேக்கேஜ்ல இருக்கும். டெஸ்ட் கேஸ்லாம் தனியா அதுக்குள்ள சூட்டுக்குள்ள டெஸ்ட் கேஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட execution flow. If driver class my main method, if I run this main method, it will read the configuration files and then we get all the static informations, what browser I have to invoke, and then what's my framework path, what's my report path, and then what kind of environment I want to run. It will take all the information from the configuration file, and then if test data is required, it will fetch the data from the input folder, and then it will read the data, and then we'll try to run the automation scripts. After running scripts, it will going to place the reports in the output folder, and then logs is placed in the logs folder, and then finally reports will be seen in the output folder. The test suite will be in this another package. In the test suites, we can have multiple test cases. இதுதான் உங்களோட hybrid framework. இது ஒரு சிம்பிளர் வியூ ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have one more documentation. ஓகேங்களா? we going to see the things. Now Jake will say what is hybrid framework. By seeing this diagram, what is hybrid framework? It's a combination of data driven framework and keyword driven framework. Keyword driven framework. Okay. What are the types of Selenium framework we have? What are the types of Selenium framework we have? By seeing this diagram, you can say what are the types of Selenium frameworks we have? 3 types of Selenium frameworks. Frameworks. Data driven framework, hybrid framework,
keyword driven framework. Okay, fine. Make it mute. Now look at second diagram. Now driver script is nothing but a reusable methods. Okay, you have one file called library file. File கிடையாது actually. ஓகேங்களா, இது ஜாவா கிளாஸ் actually. We're going to have all those actions in a one Java class that is called um, each action is a individual method. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸ் ஃபீல்ட் இருக்கும். டெஸ்ட் டேட்டா இஸ் பிளேஸ்ட் இன் த எக்ஸல் ஷீட்ல இருக்கலாம், ஆர் யூ கேன் யூஸ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம், XML யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் JSON, யூ கேன் யூஸ் YAML யூஸ் பண்ணலாம், YAML யூஸ் பண்ணலாம், XML யூஸ் பண்ணலாம், JSON யூஸ் பண்ணலாம், database யூஸ் பண்ணலாம். You can use NoSQL database or you can use SQL database. NoSQL means MongoDB, Cassandra. These are the NoSQL DBs. ஓகேங்களா, SQL DB means MySQL, and then Oracle DB databases, and then Teradata. These are called the SQL databases. இதுல என்ன பண்ணிக்கலாம், உங்க டேட்டால வச்சுக்கிட்டு டிரைவர் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஆக்ஷன்ஸை எடுத்துக்கும் as well as டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டு it will run those execution in the mobile device execute பண்ணலாம், or you can execute in the web browser automation. You can do all the stuffs. Okay, now can you these are the 5 components. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், கரெக்டா? டயக்ராம்ல பார்த்துங்க. பிரகாஷ் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தா புரியுதா உங்களுக்கு? டயக்ராம் பார்த்தா புரியுதான்னு கேட்டேன். டெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கலாம், ஆர் எக்ஸல் ஷீட்ல இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கலாம், YAML இருக்கலாம், JSON இருக்கலாம், XML இருக்கலாம். Test data can be any of the files. ஓகேங்களா, YAML, JSON, and then databases, NoSQL இருக்கலாம், SQL database இருக்கலாம். Okay, and then keywords are kept in one Java class. All are the reusable methods. ஓகேங்களா, next one is object repository. Object repository என்னது ஆக்சுவலா? export cases selectors. அதெல்லாம் எங்க இருக்கணும் ஆக்சுவலா? ஒரு ஃபைல் இருக்கணுமா, இல்லனா ஃபைல் இருக்கும், எக்ஸல் ஃபைல் ஆர் எக்ஸல் இருக்கலாம், டேட்டாபேஸ்ல இருக்கலாம், JSON, XML, YAML, anything can be there. Okay, இதுதான் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்கிரிப்ட். டிரைவர் ஸ்கிரிப்ட் இஸ் the main method. It going to run your browser, which browser I want to invoke. ஓகேங்களா, எடுத்துட்டு ரன் பண்ணிட்டு ஃபைனலா உங்களோட வெப் UI யூசர் இன்டர்ஃபேஸ் ரன் பண்ணணும். ஓகேங்களா, இப்படிதான் இதுதான் உங்களோட ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்கோட ஆர்கிடெக்சர். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். வாட் இஸ் ஃபங்க்ஷன் லைப்ரரி, and then what is Excel sheet to store keywords, what is design test case template. ஓகேங்களா, இதாங்க டெம்ப்ளேட் நம்பர் இருக்கா, டெஸ்ட் ஸ்டெப்ஸ், அப்புறம் வந்து லொகேட்டர் வேல்யூ, டெஸ்ட் டேட்டா அப்படி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி எலிமெண்ட்ஸ் பண்றீங்க இல்லையா, இதுதான். ஓகேங்களா, இது மாதிரி வந்து என்ன பண்ணிருப்போம்னா இந்த 5 காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் வந்து, சார் நீங்க வந்து இது வந்து கீவேர்ட் ட்ரிவன் மாதிரி இருக்கு, திருப்பி அதை பண்ண போற கேட்கலாம். ஓகேங்களா, எவ்ரிஒன் வில் ஆஸ்க் திஸ் क्वेश्चन. சார் இது வந்து கீவேர்ட் ட்ரிவன் மாதிரி இருக்கு, திருப்பி ஏன் நம்ம வந்து கிரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம் கேட்டீங்களா? anyone ask this question to me. சார் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, இந்த ஃப்ரேம் நீங்க பண்ணிட்டீங்க, கீவேர்ட் ட்ரிவன் மாதிரி தான் இருக்கு, ஏன் வந்து திருப்பி பண்றீங்க கேட்டீங்களா? till now no one asked this question to me. By seeing this template, have anyone raised a question to me? உங்க டெம்ப்ளேட் மாதிரி இதுவும் இருக்கு சார், அங்க பாருங்க, இங்கே ஆக்ஷன் கீவேர்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் ஆக்ஷன் கீவேர்ட்ஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? பாருங்க, என்டர் URL கிளிக் அப்படி இருக்கு, நீங்களும் இதே தான் இங்க போட்டிருக்கீங்க. அப்போ இது கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் தானே பண்ண போறீங்க கேட்டீங்களா? பிரகாஷ், have you asked this question to me? No, sir. ஏன் கேட்கல? அதான் I am stressing the words again. ஏன் திருப்பி காட்டுறேன் அப்படின்னா, இது கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் மாதிரி தான் இருக்கு, ஏன் திருப்பியும் யூஸ் பண்றேன் கேட்டீங்களா? till no one asked this question to me. ஓகேங்களா, இந்த ஃப்ரேம்வொர்க்ல நான் என்ன பண்ணிட்டேன்,
இதுவே ஒரு ஹைபிரிட் மாதிரி தான் ஆக்சுவலா. ஓகேங்களா, நான் வந்து எக்ஸல் ஷீட்ல வச்சு டேட்டா வச்சுக்கிட்டு தான் ரீட் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஆனா நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை லிட்டில் பிட் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரீயூஸ்ல மாத்த போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் த கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க் இன்சைட் எடுத்துட போறது இல்லை. நான் என் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபுல்லா என்ன பண்ண போறேன், கஸ்டமைஸா பண்ண போறேன். ஓகேங்களா, வித் ஹெல்ப் ஆஃப் டேட்டா ட்ரிவன் அலோன். ஓகேங்களா, that I going to name it as hybrid frameworks. ஆனா hybrid என்ன அர்த்தம், டேட்டா ட்ரிவன் கீவேர்ட் ட்ரிவன் இருக்கணும். நம்ம கீவேர்ட் ட்ரிவன்ல என்ன அச்சீவ் பண்ணிட்டோம், எல்லாமே ஹைபிரிட் அச்சீவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் என்ன பண்றேன்னா, இந்த என் பர்சனல் ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸை கஸ்டமைஸ் பண்ண போறேன். இட் ஹஸ் கோயிங் டு ஹேவிங் த ரீசல் மெத்தட்ஸ் இருக்கும் போது அந்த ரீல்ஸ் மெத்தட்ஸை கால் பண்ணி எழுத போறேன். ஓகேங்களா, ஃபைன். நவ் ஓகே, லெட் இட் பி. இது மாதிரி வந்து இந்த 5 காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, வாட் ஆர் த 5 காம்போனன்ட்ஸ்? function library, excel sheet to store keywords, design test case template, object repository for elements and locators, test scripts or driver scripts. ஓகேங்களா, நான் என் ஃப்ரேம்ல driver script யூஸ் பண்ணுவேன். என் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன யூஸ் பண்ணுவேன் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபங்க்ஷன் லைப்ரரி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, செகண்ட் ஒன் யூஸ் பண்ண மாட்டேன், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, செகண்ட் தேர்ட் யூஸ் பண்ண போறது இல்லை. ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுவேன், டிரைவர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, 1, 4 and 5 going to use. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். You have to say it's hybrid frameworks. Okay, now I'm going to take my Eclipse, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். that project is going to be hybrid frameworks actually. Now I'm going to use this application ஓப்பன் எம்ஆர்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, இந்த ஓப்பன் எம்ஆர்ஸ் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா they have given the manual test suite to us. இதுதான் வந்து எங்களோட மேனுவல் டெஸ்ட் சூட். இந்த மேனுவல் டெஸ்ட் சூட் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவாங்க. இந்த மேனுவல் டெஸ்ட் சூட் நம்ம என்ன பண்ணணும், we want to convert into our ஆட்டோமேஷன் டெஸ்ட் கிட்ட மாத்தி உங்க ஃப்ரேம் ஒர்க்ல இன்டெகிரேட் பண்ணிக்கணும். சொன்னது புரியுதா பேக் சார்? இதுதான் மேனுவல் டெஸ்ட் சூட். எக்ஸல் ஷீட்ல ஆல்ரெடி இருக்கும். இதை வந்து மேனுவல் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த உங்க இதை ஸ்கிரிப்டா மாத்தி உங்க ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல என்ன பண்ணிக்கணும், இன்டகிரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்கர் படிப்பார். ஓகேங்களா, these are a test suite actually. Test case 1. Bhaskar, what I have to do? Open URL and login and validate login is successful. Successful. இது வந்து என்னது, ஒரு டெஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா. ஒரு டெஸ்ட் கேஸ், மொத்தமா டெஸ்ட் கேஸ் சரிதான். 10 பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு டெஸ்ட் கேஸ் ஆக்சுவலா. இது வந்து ஒரு டெஸ்ட் ஸ்டெப் தான் சொல்லிருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஃபைன். ஓப்பன் URL, லாகின், வேலிட், லாகின் சக்சஸ்ஃபுல் செக் பண்ண சொல்றேன். next one is click on register a page. பேஷண்ட். நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஒன்னு படிச்சு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க யூசர் நேம் வந்து அட்மின் கொடுத்துட்டான். என்ன பண்ணணும், இது மாதிரி என்ன பண்ணணும், லாகின் பேஜ் போயிட்டு you have to provide the user and then you have to provide the password admin123, it's a default one, and then you have to check லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா unvalid லாகின் சக்சஸ்ஃபுல் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க, கிளிக் பண்ணிட்டு கிளிக் கொடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு ஹோம் வந்திருக்கு. ஹோம் வந்தா என்ன அர்த்தம், சக்சஸ் அர்த்தம். யுவர் லாகின் இஸ் சக்சஸ் அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், click on a register a patient. வந்திருக்க பாருங்க, click on a, yes sir வந்திருக்கு. அப்ப இத கிளிக் பண்ணணும், போர்ட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, சரி பண்ணணும், enter all the relevant details இருக்கு. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், மேனுவல் டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு டெஸ்டா வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. அந்த டெஸ்டா நீங்க என்ன பண்ணணும், உங்க எக்ஸல் ஷீட்ல அரேஞ்ச் பண்ணி நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நிறைய மேனுவல் தர மாட்டாங்க. ஓகேங்களா, 1 minute make a pause. This conference will now be recorded. Okay, now my application is OpenMRS. ஓகேங்களா, இதை வச்சு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். just go to file, new போங்க, just go to other,
main project. Just create a simple project and then click on next. Group ID என்ன கொடுக்கணும் அப்படின்னா com dot okay com dot okay company name mrs அப்படி கொடுங்க mrs அது mrs open mrs dot healthcare கொடுக்கலாமா open mrs dot healthcare mrs dot healthcare application it is healthcare. Okay, artifact id is going to a project name. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து சிம்பிளா கிரியேட் பண்ண போறேன் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஓகேங்களா ஓப்பன் எம்ஆர்எஸ் ஓப்பன் எம்ஆர்எஸ் ஓப்பன் எம்ஆர்எஸ் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். இது வந்து ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஓகேங்களா ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். எனக்கு வந்து வெர்ஷனிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்னாப்ஷாட் வெர்ஷன். ஃபியூச்சர்ல எனக்கு என்ன வரலாம் அப்டேட்ஸ் வரலாம். பேக்கேஜிங் ஜார் பேக்கேஜிங் வார் வேணா வார் மாத்திங்க எனக்கு ஒரு ஜார் பேக்கேஜிங் தான் தேவை எனக்கு ஃபினிஷ் கொடுத்துருங்க ஓகேவா. Now I'm going to create the hybrid frameworks. You can see now the hybrid frameworks created. Open MRS hybrid frameworks இருக்கு. expand பண்ணுங்க expand பண்ணிட்டு இந்த src main javaல நீங்க என்ன பண்ணணும் you have to create a package create பண்ணணும் ஓகேங்களா. You should be very careful while creating packages. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. we going to keep all the reason methods for the functional libraries. okay first என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் தேவைப்படுது ஓகேங்களா. browser என்ன browser யூஸ் பண்ணணும் என்ன என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுதா அதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. what package I can create okay right click பண்ணுங்க நியூ போயிட்டு just create the package com dot open mrs dot env கிரியேட் பண்ணிடலாமா. ஓப்பன் என்ன ஓப்பன் mrs இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லயே வச்சுக்கலாமா. ஓகே ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிறேன் ஃபைன். ஓகே லெட் இட் கீப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே ஜஸ்ட் கிரியேட் த கிளாஸ் நேம் இஸ் env. env means you're going to keep all the static environmental informations. okay just click finish கொடுத்துருங்க. இப்போ கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I going to keep all the environment variables for my frameworks. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா framework path ஓகேங்களா. framework path நம்ம செட் பண்ணிக்கலாமா. நான் என்ன பண்ண போறேன் டெஸ்க்டாப்ல போயிட்டு டெஸ்க்டாப் வேணா என்னோட ஏதாவது ஒரு டேட் இருக்கான்னு பாக்குறேன் இல்லைன்னா சி டிரைவ்ல போயிட்டு இதுதான் என்னோட framework path வச்சுக்கலாமா. just create new of folder just keep some hybrid frameworks அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் தான் என்னோட framework path ஆக்சுவலா ஓகேங்களா. just copy இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இதெல்லாம் வந்து ரன் டைம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஓகேங்களா. வாட் ஆர் செட்டிங் இஸ் ரன் டைம் கான்ஃபிகரேஷன்ஸ் just give some commands run time configuration அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட framework path செட் பண்ண போறேன் ஓகேங்களா. public wait hold a minute public static string framework path equal to double quotesல என்ன path இருக்கோ அந்த path கொடுத்துருங்க ஓகேங்களா. just use small t and then what's the framework path just copy and paste it here. That's it. Okay
and then you can use double slash. Next என்னங்க தேவைப்படும்? What are the environmental properties of a framework? ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தேவைப்படுது, இது லேட்டரைஸ் பண்ண போறேன். Public static string current ரிசல்ட் பார்த்து வச்சுக்கலாமா? ரிசல்ட் லாஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு லேட்டரைஸ் பண்ண போறேன். I'm just assigning equal to null assign பண்ணிக்குவா, equal to null assign பண்ணிக்கிறேன். Later I going to assign the value. As of now I don't know the value. Next வந்து browser name, public static string browser name அப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஜிசி. பாஸ்கர் ஜிசி என்னது? வாட் இஸ் ஜிசி? ஜிசி என்னங்க? கூகுள் குரோம். கூகுள் குரோம். FF means Firefox. I means what is IE? Internet Explorer. Yeah, அவர் கிட்ட நீங்க ஆன்சர் பண்றீங்க. I'm asking Bhaskar. I stands for Internet Explorer. Internet Explorer. What is SA stands for? SA stands for what browser it is? Safari. Safari. Okay. Okay. Next Thank one you. is I'm going to choose test environment. ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு என்விரான்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஒன்னு சப்போர்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, ஒன்னு வந்து சப்போர்ட் என்விரான்மெண்ட் இருக்கா. ஓகே, சப்போர்ட் என்விரான்மெண்ட் இருக்கு. என்ன என்விரான்மெண்ட் வச்சுக்கலாம் நம்ம? ஓகே, வச்சுக்கலாமா? லோக்கல் டெஸ்ட் சர்வர் வச்சுக்கலாமா? ஓகே, I have two environments. One is local test server and support environment. Support environment என்ன? லைவ்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, லைவ்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். It is in alpha testing. ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கலாமா? Fine. Now I going to use public static string test environment வச்சுக்கலாம். test environment equal to, I have two environments. One is support environment. இங்க எழுதுறேன், கமெண்ட்ல எழுதுறேன். ஓகேங்களா, one is support environment. Another one is local test server. ஓகேங்களா, local test server. See, ஒரு அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நிறைய என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, லைக் யூஐடி டிப்ளாய் பண்ணிருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஐட்ல பண்ணிருப்பாங்க. இது மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். இதுல சப்போர்ட் என்விரான்மெண்ட் என்னதுன்னா, இப்போ ஆக்சுவலா லைவ்ல இருக்கு. ஆக்சுவலா ஆல்ஃபா டெஸ்டிங்காக லைவ்ல இருக்கு. ஆக்சுவலா டிப்ளாய் பண்ணிட்டாங்க, லைவ்ல இருக்கு. இது ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ண போறாங்க. சப்போர்ட் என்விரான்மெண்ட் ஆர் லோக்கல் டெஸ்ட் சர்வர் அப்படி வச்சுக்கலாமா? லோக்கல் டெஸ்ட் சர்வர்ன்றது ஒரு யூஐடி என்விரான்மெண்ட் தான். ஓகே, டெஸ்டிங் பண்ணுவாங்க இந்த என்விரான்மெண்ட்ல. சிம்பிளா சொல்றேன், இந்த டெஸ்ட் சர்வர்ல என்ன பண்ணுவாங்க? டெஸ்டிங் பண்ணுவாங்க. சப்போர்ட்ன்றது என்னது? ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகே, ஆல்ஃபா டெஸ்டிங். ஓகே, ஆல்ஃபா டெஸ்டிங் இன்டர்னல் டெஸ்ட் பண்றது. ஓகேங்களா, அது லைவ்ல வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன என்விரான்மெண்ட் யூஸ் பண்றேன்? சப்போர்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா இந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, இது வந்து ஒன்லி ஃபார் டெஸ்டிங் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல போயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் என்விரான்மெண்ட் மாத்தீங்க, அப்போ அந்த என்விரான்மெண்ட் டெஸ்ட் பண்ண போயிடும். ஓகே, now next one is இந்த அப்ளிகேஷனை அரௌண்ட் 20 countries யூஸ் பண்றாங்க. 20 countries are using this application. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும்? கண்ட்ரியும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு
வேரியபிளா தரணும். Okay, I going to give public static string country, public static string country equal to Finland. Country is I going to keep Finland யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபின்லாண்ட்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? ஃபின்லாண்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க? இல்லையா? ஃபின்லாண்ட்ல எந்த லாங்குவேஜ் பண்ணுவாங்க? ஐடியா? எனி ஐடியா? பாஸ்கர், யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபர்ஸ்ட். நோ சார், நோ சார். தெரியலையா? என்னங்க அது யூகே குள்ள இருக்காது, என்ன தெரியலையா? இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் இங்கிலீஷ் இல்லைங்க சார், அது யூபிக்குள்ள இருக்குன்னு தெரியலைங்க சார். இங்கிலீஷ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, it's going to be application configuration. Fine. Okay, now I have two configurations. ஓகேங்களா? சொல்லிருக்கேனா இல்லையா? We have two servers. One is support server இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் லோக்கல் டெஸ்ட் சர்வர் இருக்கு. சப்போர்ட் சர்வர்னா லைவ்ல போயிடுச்சு. ஓகேங்களா? anyone can use this application, and then local tester is going to internet test. My internal team going to test my application. Okay, now I'm going to use two conversions இருக்கு. அது வேரியபிள் அசைன் பண்ணணுமா இல்லையா? அசைன் பண்ணணும். public static string, public static string, sorry, t caps போடுறேன். t string. இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் mr ஓபன் ecos போடலாமா? என்ன அப்ளிகேஷன் இது? ஓப்பன் எம்ஆர்எஸ் பாரு இருங்க. ஓப்பன் எம்ஆர்எஸ் ஓப்பன் எம்ஆர்எஸ் ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கீப் இட் கேப்ஸ். ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல் இல்லை என்ன பண்ணுங்க, இது மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துங்க, அதான் புரியும். ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நான் எனக்கு வந்து ரெண்டு என்வரான்மெண்ட் இருக்கா? ஓகே, ஓப்பன் எம்ஆர்எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங். இது என்ன பண்ணலாம்? லோக்கல் வச்சுக்கலாம். லோக்கல் ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல், ஓப்பன் எம்ஆர்எஸ் யூஆர்எல். ஓகே, fine. Now automation runtime configuration. Next one is automation runtime configuration. ஆட்டோமேஷனோட ரன்டைம் கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஆட்டோமேஷன் ரன்டைம் கான்ஃபிகரேஷன். ஓகே, தட்ஸ் இட். நான் என்ன பண்ண போறேன்னா log4j யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்ஷியஸ் பண்ணணும். கரெக்டா? பப்ளிக் மேக் இட் ஸ்மால், பப்ளிக் இதெல்லாம் ஆட்டோமேஷன் ரன்டைம் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவலா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஓகேங்களா? இதுல வந்து log4j இருக்கா பாருங்க. log4j இருக்கா? லேட்டரல் சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ லாகர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாகர்
logger equal to null. ஓகேங்களா, these are the automation runtime configuration equal to null. Okay, equal to null. Okay, next thing is sync timeout தேவைப்படுது. sync timeoutனா புரியுதா? உங்க automation டெஸ்ட்க்கு timeout தேவைப்படும். அப்ப என்ன பண்றேன், I give some timeout protected static int sync timeout. I'm going to give something like 20. Okay, these are the automation runtime configurations. Okay, இது வந்து எது கொடுத்துருக்கேன் தெரியுதா? lateral going to change. ஓகேங்களா, என்னோட தேவையெல்லாம் ஆட் பண்ண மாத்திப்பேன். இப்போதைக்கு I giving few parameters, few variables, sorry. Now I going to add one method ஒன்று எழுத போறேன். ஓகேங்களா, எந்த environmental variable லோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த environmental variable லோட் பண்ணணும், என் டிரைவர் கிளாஸ் வந்து எந்த environmentல ஒர்க் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு மெத்தட் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் I going to use protected accessible protected and then static for memory allocation and then void load environmental variables. Load environmental variables, sorry values கொடுத்துடலாமா, values not variables, values. இப்படி ஒரு மெத்தட் ஒன்று எழுதிட்டேன். ஓகேங்களா, எழுதிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, I going to write an if condition எழுதிட்டு என்னோட டெஸ்ட் என்விரான்மெண்ட் என்னங்க இருக்கு, ஆக்சுவலா டெஸ்ட் என்விரான்மெண்ட் பிரகாஷ் என்ன இருக்கு, டெஸ்ட் என்விரான்மெண்ட் என்னங்க இருக்கு, if test environment dot என்ன இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்போ டெஸ்ட் என்விரான்மெண்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஃபரண்டைஸ் பண்ண போறேன். கம்பேர் டு இக்னார் கேஸ், இது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எப்பவுமே ஈக்குவல் இக்னார் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இது வந்து கம்பேர் டு இக்னார் கேஸ். கம்பேர் டு ஸ்ட்ரிங்ஸ் லெக்சிகோகிராஃபிக்கலி என்ன பண்ணணும், அப்பர் கேஸ் லோவர் கன்சிடர் பண்ணாது, அந்த ஸ்ட்ரிங்கை தான் கம்பேர் பண்ணும். ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்தா 0 கொடுத்துரும். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்தா 0 கொடுத்துரும். if strings are different it going to give -1 கொடுத்துரும். strings are different it will give -1. இப்போ என்ன பண்ணணும், I want to give, it is called compare to ignore case. It will give only the int value. What will give, if both strings are same it will give what value, 0. if the both strings are not equal give -1. அப்ப என்ன தரணும், equal to சொல்லுங்க, equal to both strings are same, I want to give 0 or -1, 0 தாங்க. ஓகேங்களா, that is called compare to ignore case. ஓகேங்களா, இது equal ignore case என்ன பண்ண தெரியுமா, it will compare the strings. ஓகேங்களா, கேஸ் இக்னோர் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பூலியன் வேல்யூ தரும், ஆக்சுவலா ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட் வேல்யூ தரும். ஓகேங்களா, கம்பேர் இன்ட் வேல்யூ 0னா both strings are same, -1 means both strings are not equal. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் எதுக்கு யூஸ் பண்ணுங்க கேட்டீங்கன்னா, now I going to use support server யூஸ் பண்ண போறேன்னா, சப்போர்ட் சர்வர் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நான் வந்து என்விரான்மெண்ட் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டேன். பாத்தீங்களா, open mrs url equal to in double quotes you can provide the URL. What URL it is, log out பண்ணுங்க, log out பண்ணி வர URL தான் உங்களோட URL. ஓகேங்களா, this is the URL you have to provide. இத கொடுத்துருங்க, HTML தான் இருக்கு. ஓகேங்களா, next if condition எழுதியாச்சு. else condition என்ன பண்ணலாம், anyone any idea, else போடலாமா, தேவேந்திரன் else போட்டது இல்லையா, சொல்லலாம்ல, else போடுங்க. else போட்டு என்ன பண்ணலாம், you have to provide conditions. What condition can provide here,
என்ன Test கண்டிஷன் element போடலாம்? dot compare support equal to -1. equal to -1. -1 தரணும். ஏன் -1 தரணும்? why have to give -1? we have Nah, already ஆன சர்வர் இருக்கு இல்லையா? லோக்கல் டெஸ்டர்னு ஒன்னு இருக்கு. அதை தரலாமா இல்லையா? ஏன் வந்து கொடுக்குறீங்க? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க? you can provide initial support, you can provide local test server. அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணுங்க. ஈக்குவல் 0 தரலாமா? தரலாமா இல்லையா? தரலாம். ஓகே, இதுவும் தரலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா just I going to take local open mrs url கொடுங்க equal to in double quotes நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க. இது லோக்கல் டெஸ்ட் சர்வர். அது ஜஸ்ட் வந்து நான் இங்க இருந்து அப்ளிகேஷன் மாத்திடுறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து டெமோ பதிலாம் என்ன தரலாம் இந்த இடத்துல? டெமோ பதிலாம் டெமோ QAன்னு கொடுத்துடலாமா? QA ரன் பண்றதுக்கு. ஓகேங்களா, இப்படி இருக்கும். இது வந்து லைவ்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? லோக்கல் டெஸ்ட் பண்றது டெமோ. இந்த இதான் உங்களோட பில்டு. பிரகாஷ் புரியுதா? பாத்தீங்களா, இதான் உங்க பில்டு. இது வந்து yes sir. QA என்வரன்மெண்ட் பில்ட். இது வந்து என்ன பில்ட்? இது சப்போர்ட் என்வரன்மெண்ட் லைவ்ல ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன் லைவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. லைவ்ல புரியுதா? people start using this application. ஓகே, இதுதான் URL. இப்படி வேணும் என்ன பண்ணிக்கலாம்? மாத்தி நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, we are in a method called load environment variables. Okay, fine. Now I'm going to run one more method. It's a very generic method actually. Public static render is going to string. இப்போ void வச்சிங்க, letter will change. Get browser used. Get browser used அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், மெத்தட் வச்சுக்கலாம். எனக்கு வந்து என்னன்னா browser நேம் ரிட்டர்ன் பண்ணணும். browser நேம் ரிட்டர்ன் பண்ணணும். பாருங்க எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் பாருங்க. What's the browser name? What's the browser name? Google Chrome. Google Chrome, sir. Google Chrome. அப்ப என்ன தரலாம் இந்த இடத்துல? எனக்கு இந்த மெத்தட் கால் பண்ணா browser நேம் ரிட்டர்ன் ஆகணும். அப்ப என்ன தரலாம் இந்த இடத்துல? என்னங்க தரலாம்? எனக்கு கூகுள் குரோம் ரிட்டர்ன் ஆகணுங்க. ஆக்சுவலா ஜிசி ரிட்டர்ன் ஆகணும். அப்போ இந்த லைன்ல என்ன தரலாம்? Return browser name. கரெக்ட், அவ்வளவுதான். சிம்பிள். ரிட்டர்ன் browser நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இட்ஸ் த்ரோயிங் செக் எக்ஸெப்ஷன். செக் எக்ஸெப்ஷன் என்ன தெரியுதா? கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? Void is brother. We need to replace the void as a string. ஸ்ட்ரிங்கா Void இருக்கும். as ஏன்னா string. என் ப்ரௌசர் என்ன இருக்கு? ஸ்ட்ரிங்கா இருக்கு ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரிங்கா மாத்திருங்க. ஓகேங்களா, ஓகே. This is how you have to configure environmental variables. ஒரு frameworkல ஒரு environmental variables இருக்கும். ஓகேங்களா, we going to keep all kind of static information. This static means it's not going to change. இது சேஞ்ச் ஆக போறது இல்ல, இதெல்லாம் சேஞ்ச் ஆக போறது இல்ல, அப்படியே இருக்க போகுது. ஓகேங்களா, we going to keep all static informations. In the interview I have to say in a framework we have called one class called env class. In the env class we are having all kind of environment variables. We have framework path, we have browser name and test environment and what country you are going to test and what language you are going to test for a particular country. And then we have to set some application configurations, like we have two different environments. One is support environment and one is local test environment. And then we have some automation runtime configuration as well to initialize the loggers, as well as we have some sync timeouts. And then we have written two more methods. The one method called load environment variables. This method will be used in the driver class to switch out to the particular environment. Already I said to you, we have two environments, one support environment and local test environment. Whatever variable you have set it for the test environment, that environmental application will be open, and then you can
able to test it applications. Okay, இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வரலாம். Finally, one more method we have called get browser used. It's going to return the browser name. Okay, tomorrow I going to write few of the classes. ஓகேங்களா, இது மாதிரி என்ன பண்ணுவோம், framework டே பை டே நான் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே போவேன். I am going to close session right now.